Hello friends, welcome back to our channel RelishTheCurry. பார்க்கவே ரொம்ப சூப்பரா க்ரீமியா இருக்குல்ல. இந்த மேயோனைஸ் தான் வீட்லயே சிம்பிளா நார்மலா ஒரு மிக்ஸி ஜார்லயே இது எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்பெஷலா ஒரு ஃபுட் ப்ராசஸரோ இல்லனா ஹேண்ட் பிளெண்டர் இதெல்லாம் நிறைய பேர் வீட்ல இருக்காது. நார்மலா ஒரு மிக்ஸி ஜார்லயே இந்த கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில இந்த மேயோனைஸ் எப்படி பண்ணலாம்னு நாம இன்னைக்கு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரிங்கில் இதே கன்சிஸ்டன்சியில் இந்த மைனேஸ் நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கான டிப்ஸும் ஐடியாஸும் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மைனேஸ் செய்ய தேவையான பொருள் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கலாம். நான் 3 முட்டை ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறேன். அப்புறமா 2 பல்லு பூண்டு ஆப்ஷனல் தான். எனக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். வேறு நீங்கள் ப்ளெயினாகவும் பண்ணிக்கலாம், வேறு ஃப்ளேவரிங்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது என்னங்கிறது கடைசி சொல்கிறேன். லெமன் ஜூஸ் ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஆயில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ரெசிபி பார்த்திங்கன்னா கம்மியான ஆயில் யூஸ் பண்ணி எப்படி இந்த மேயோனைஸை இந்த க்ரீமி டெக்ஸ்சருக்கு கொண்டு வரலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். கூடவே தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் வெள்ளை சர்க்கரையும் எடுத்து வச்சுருக்கிறேன். மேயோனைஸ் முழு முட்டை வச்சும் பண்ணுவாங்க. கொஞ்சம் பேர் அந்த மஞ்சக்கரு மட்டும் வச்சு பண்ணுவாங்க. கொஞ்சம் பேர் அந்த வெள்ளைக்கரு மட்டும் வச்சு பண்ணுவாங்க. நாம் இப்போ வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து இந்த மேயோனைஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் முழு முட்டை எடுத்தாலும் இல்லை மஞ்சக்கரு மட்டும் வச்சு பண்ணாலுமே இதே ப்ரொசீஜர் தான். இப்போ நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கிறேன். அதில் 3 முட்டையோட வெள்ளைக்கருவை நான் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவருக்காக 2 பல்லு பூண்டு நான் இதோட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பூண்டு பிடிக்கலைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதோட 1.5 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் நம்ம சேர்த்துக்கலாம். மேயோனைஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதுக்காக 1 டீஸ்பூன் சுகர் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரைக்கும் போது கூட உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் அப்போ கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதுதான் முக்கியமான பார்ட்டு. நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். ஒரேடியாக ஃபுல் எண்ணெயும் நம்ம சேர்த்துக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நான் இப்போ ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம அரைச்சிடக்கூடாது. எல்லா மிக்சிலையும் இந்த லெஃப்ட் சைடு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பல்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை வைப்பிங்னு சொல்லுவாங்க. ஸோ லெஃப்ட் சைடு வச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். நான் ஒரு 7லேருந்து 8 வாட்டி நான் இதை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கே தவிர இன்னும் அந்த கன்சிஸ்டன்சி வரல. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு திருப்பியும் நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். திருப்பியும் நான் ஒரு 6லேருந்து 7 வாட்டி நான் பல்ஸ் பண்ணிக்கிறேன். இப்படியே ஒவ்வொரு வாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் இதை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு 5 வாட்டி இந்த மாதிரி பண்ண அப்புறமா எனக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்குது. ஸோ திருப்பியும் நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம திருப்பியும் அடித்து எடுத்துக்கணும். இப்படி பண்ணுறதுனால உங்கள் மிக்ஸி சூடாகுது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி பல்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இம்பார்ட்டண்டான ஒரு பெரிய டிப்பே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தான் இதை நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், அவ்வளோ திக்காக க்ரீமியாக நம்ம மேயோனைஸ் வந்திருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு நான் கரெக்டாக எண்ணலை, பட் அட்லீஸ்ட் நான் ஒரு 80 வாட்டியாவது நான் பல்ஸ் பண்ணியிருப்பேன். ஒரு 7-8 வாட்டியாவது திறந்து எண்ணெய் சேர்த்துருப்பேன். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் இதுக்கு யூஸ் பண்ணேன். அந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னாலே அவ்வளோ க்ரீமியாக அப்படியே அந்த வெள்ளை கலராக இருக்குது. நம்ம எக்கோட அந்த வெள்ளை கருவை மட்டும் சேர்த்தனால தான் நமக்கு இவ்வளோ பியூர் ஒயிட்டாக வந்திருக்கு. நீங்கள் மஞ்சள் கருவும் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு எல்லோ கலர் வரும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஃப்ளேவரிங்காக 2 பல்லு பூண்டு தான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் நல்ல பூண்டு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா கூடுதலாக ஒரு 4 இல்லை 5 பூண்டு பல்லு வரைக்கும் சேர்த்துக்கலாம். அப்போ இது ஒரு கார்லிக் மைனேஸாக உங்களுக்கு மாறிடும். இதில் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா காஞ்ச புதினா சேர்த்து மின்ட் மைனேஸ்னு பண்ணுவாங்க. இல்லை ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து கொஞ்சம் காரமான ஒரு மைனேஸாக கூட நிறைய பேர் பண்ணுவாங்க. இதுக்கு இன்னொரு மெயின் ஃப்ளேவரிங்காக
கடுகு பொடி இல்லை கடுகு பேஸ்ட் கூட நிறைய பேர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பேசிக் ரெசிபி இதுதான். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டிலையே செஞ்ச க்ரீமியான மைனஸ் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரெலிஷ் த கரி. தேங்க்யூ.